வணக்கம். உலகம் ஏன் இப்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு இந்த உலகளாவிய மோதல்களோட புது மறைமுகமான விதிகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இதத்தான் துக்கிசைடிஸ் ட்ராப்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு புதுசா வளர்ற பவர் ஏற்கனவே இருக்கிற பெரிய பவரை தட்டி கேட்கும்போது என்ன நடக்கும்னு சொல்ற ஒரு வரலாற்று எச்சரிக்கை இது. சரி, இன்றைய உலக பதட்டங்களுக்கு இது எப்படி பொருந்துதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பல வருஷமா சில இன்டர்நேஷனல் ரூல்ஸ் தான் பெரிய நாடுகள் சண்டை போடாம பாத்துக்கிட்டது. ஆனா இப்போ அந்த சிஸ்டம் உடைய ஆரம்பிச்சிருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, பெரிய சக்திகள் தங்களுக்கு தோன்றத செய்யறதுக்கு இருந்த தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அப்போ இப்போ நாடுகள் எப்படி தான் போட்டி போடுது? அதுக்கு பேர் தான் கிரே ஜோன் பேட்டில் ஃபீல்ட். அதாவது அமைதிக்கும் முழுமையான போருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மர்மமான நிழலான இடத்துல தான் இப்போ அதிகமா செயல்படுறாங்க. அப்போ என்னது இந்த கிரே ஜோன்? இதுதான் இப்போ புது போரோட ரூல் புக்னே சொல்லலாம். அதாவது எதிரி மேல தாக்குதல் நடத்துறது, ஆனா யார் செஞ்சாங்கன்னு நேரடியா நிரூபிக்க முடியாத மாதிரி பண்றது. இதனால அவங்க மேல பதிலடி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடுது. இதுல பெரிய பெரிய டேங்க், விமானம்லாம் வராது. அதுக்கு பதிலா சவுத் சைனா கடல்ல சீனா யூஸ் பண்ற கடல்சார் போராளிகள், இல்லனா ரஷ்யா பண்ற சைபர் அட்டாக்ஸ், இந்த மாதிரி தந்திரங்கள்ல வச்சு ஒரு குண்டு கூட சுடாமலேயே தங்களோட வேலையை முடிச்சிடுறாங்க. இந்த கிரே ஜோன் சண்டைங்கிறது வெறும் தியரி மட்டும் இல்ல, நிஜ உலகத்துல நடந்துட்டு இருக்கு. சரி, எந்தெந்த இடங்கள்ல இந்த கிரே ஜோன் ஒரு பிளாக் ஜோனா, அதாவது நேரடி போரா மாற வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா? முதல்ல யுக்ரைன். இந்த போர் இன்னமும் ஒரு டைம் பாம் மாதிரி தான் இருக்கு. ரஷ்யா ஒரு பக்கம் கை ஓங்கி இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகள் நேரடியா உள்ள வந்தா நிலைமை என்ன ஆகுனே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பேரா மாற ஆபத்து இருக்கு. அடுத்து தைவான். சீனா தொடர்ந்து மிலிட்டரி பிரஷர் கொடுத்துட்டே இருக்கு. இது ஒரு கிளாசிக் கிரே ஜோன் டாக்டிக். நேரடியா போர் அறிவிக்காம அமெரிக்கா மாதிரி நாடுகளோட பொறுமையை சோதிச்சு பார்க்கறாங்க. மிடில் ஈஸ்ட்ல, குறிப்பா ஈரான்ல பதட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்களோட அணுசக்தி திட்டம் ஒரு பெரிய சண்டைய உருவாக்கலாம். அப்படி ஒன்னு ஆரம்பிச்சா அதுல மத்த உலக நாடுகளும் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை எப்போதுமே ஒரு பெரிய கவலை தான். ரெண்டு நாடுகள்கிட்டையும் அணு ஆயுதம் இருக்கிறதால ஒரு சின்ன தப்பு கணக்கு கூட பெரிய அழிவுக்கு வழிவகுத்துடும். இங்க தான் ஒரு ட்விஸ்ட். மோதல் வெறும் எதிரிகளுக்குள்ள மட்டும்தான் வரும்னு இல்ல. ஆர்டிக் மாதிரி புதுசா வளங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும்போது அமெரிக்காவுக்கும் அதோட ஐரோப்பிய கூட்டாளிகளுக்குமே கூட புதுசா போட்டிகள் உருவாகலாம். யோசிச்சு பாருங்க. இந்த எல்லா பதட்டமான இடங்களும் நம்மள ஒரு பயங்கரமான சாத்தியத்தை நோக்கி கூட்டிட்டு போகுது. நாம இத்தனை நாளா பேசவே பயந்த ஒரு விஷயம், அணு ஆயுத போர். இந்த டூம்ஸ்டே கிளாக்க அணு விஞ்ஞானிகள் நள்ளிரவுக்கு ரொம்ப பக்கத்துல செட் பண்ணிருக்காங்க. நள்ளிரவுனா உலகப் பேரழிவுன்னு அர்த்தம். பழைய ஆயுத கட்டுப்பாடு ஒப்பந்தங்கள் எல்லாம் உடைஞ்சு போறதால நாம ஒரு புது ரொம்ப ஆபத்தான அணுசக்தி யுகத்துல இருக்கோன்னு இது காட்டுது. இது வெறும் தியரி இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி பல தடவை நாம அணு ஆயுத போற நூழிழையில தான் தவிர்த்திருக்கோம். சில தனிப்பட்ட மனிதர்களோட சரியான முடிவுகளாலையும் சுத்தமான அதிர்ஷ்டத்தாலையும் தான் நாம இன்னைக்கு இங்கே இருக்கோம். டெக்னிக்கல் தவறுகளும் தப்பான புரிதல்களும் பலமுறை நம்மள அழிவின் விளிம்புக்கே கொண்டு போயிருக்கு. சரி, ஒருவேளை இதெல்லாம் உலக போரா மாறலன்னாலும் நமக்கு என்னன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நமக்கும் பாதிப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க. முக்கியமான கடல் வழிகள்ல ராணுவம் வந்தா, இல்லனா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிகள் மேல சைபர் அட்டாக் நடந்தா என்ன ஆகும்? ஷிப்மெண்ட்ஸ் லேட் ஆகும், பெட்ரோல் டீசல் விலை ஏறும், கடைசியா நாம வாங்குற எல்லா பொருள்களோட விலையும் ஏறும். நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற பொருள் லேட்டா வர்றதுக்கு இது கூட ஒரு காரணமா இருக்கலாம். சரி, நாம இதுவரைக்கும் பழைய சிஸ்டம் எப்படி உடையுது, புதுசா என்னென்ன தந்திரங்கள் வருது, இதோட உச்சகட்ட ஆபத்து என்னன்னு பார்த்தோம். அப்போ நம்ம நிலைமை என்ன? வரலாறு ஒரு எச்சரிக்கை மட்டும்தான், அது நம்ம தலையெழுத்து இல்ல. 16 முறையில 4 முறை நாடுகள் இந்த பொறியை தவிர்த்திருக்கு. அப்போ நம்மாலே முடியும் தானே? இன்றைய தலைவர்கள் சரித்திரம் திரும்பவும் நடக்காம இருக்கிறதுக்கு தேவையான அந்த கஷ்டமான முடிவுகளை எடுப்பாங்களா? இல்ல நாம ஒரு கணிக்கக்கூடிய பேரழிவை நோக்கி போயிட்டு இருக்கோமா? பதில் நம்ம கையில தான் இருக்கு.